டாக்டர் அண்ணா சொல்வது போல் நம் தமிழ்நாட்டு முதல்வர் டாக்டர். ஏன் அது ஒரு அடையாளமாக சொல்கிறேன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர்னால் சமூக நீதினால் படித்த டாக்டர் அந்த சமூக நீதினால் மேலே வந்து அவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கட்டியதை வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் வைக்கிறேன். இங்கே தலைமை தாங்கி இருக்கும் எஸ் ஆர் ராஜா அண்ணன் வந்து சொன்னாங்க, கொள்கை ரீதியாக எழுச்சி மிக உரையெல்லாம் சட்டமன்றத்தில் நடக்கும். ஆனால் எஸ் ஆர் ராஜா அண்ணன் சொன்னா முழுமையான தாம்பரமாலாம் அவர் தான் சட்டமன்றத்தில் தாம்பரத்து தொகுதிக்காக எந்தெந்த விஷயங்கள் பேசணுமோ எந்தெந்த விஷயங்கள் கிடைக்குமோ நுணுக்கமாக ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களோட மானியம் வரும்போதும் கேள்வி வரும்போதும் துணை கேள்வி வரும்போதும் கேள்விகளாக துளைத்தெடுத்து பெற வேண்டியதை பெற்று நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல் மிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்கள் இன்னைக்கு வந்தாங்க. அண்ணா வந்து நேற்று வந்து இன்விடேஷன் வந்து கொடுத்தாங்க. ஒரு முக்கியமான இடத்துல வந்து பொதுக்கூட்டம் வச்சிருக்கோம் தம்பி அப்படின்னாரு. என்ன சொன்னாரு, இந்த இடம் ஆத்து இருக்கிற இடம், கொஞ்சம் பார்த்து பேசுறோம் அண்ணா சொல்றேன். அப்பப்போ இது நினைவு கொண்டு இருக்கேன், ஆத்துல இருக்கிற இடத்துல பார்த்து தான் பேசுவோம். ஆனா அடிப்படையிலேயே நம்ம பேசுற கொள்கை இன்னைக்கு இளைஞரணி செயலாளர் நமக்கு வகுத்து வச்ச பாதை வந்து 3 அடித்தளத்துல இந்த பொதுக்கூட்டம் நடக்குது. ஒண்ணு வந்து தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு, அது மூலமாக இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், அதுக்கப்புறம் தொகுதி சீரமைப்பு. இந்த 3 டிசைடும் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆத்துனா நம்மளை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு டிசைன் போடுறாங்க, ஸ்கெட்ச் போடுறாங்க. இந்த டிசைன் ஸ்கெட்சை வந்து தமிழ்நாட்டு உணர வைக்கிறதுக்கு அடித்தளம் அமைத்தவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், நம்ம திராவிட மாடல் முதல்வர், இப்போது நம்ம இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள். நீங்க 2 சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்தது. ஒரு முக்கியமான சம்பவம்னா, இன்னைக்கு நேற்று இருமொழி கொள்கைக்காக நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம், இன்னைக்கு போர்டு மசோதாவை வந்து சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாஜகவுக்கு 2வது தீர்மானம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் அண்ணா பேரில் திமுக நடத்தும், அதாவது அண்ணா பேர்ல திமுக நடத்தும் எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி பயணம். எடப்பாடி டெல்லிக்கு போறார். டெல்லிக்கு போற கதை சொல்றேன்னு ஒரு முக்கியமான ஞாபகம் வருது. இந்த சம்பவத்தை இன்னைக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நமக்கு தெரியும், நம்ம கட்சியை ஆரம்பித்தவர் பேரறிஞர் அண்ணா. ஏன் பேரறிஞர் அண்ணா சொன்னா, தாம்பரத்திலிருந்து பேசுறேன். தாம்பரம் அதுதான் சென்னைக்கு நுழைவாயில். தாம்பரம் மாநகராட்சி முத்தமிழறிஞர் கலைஞரோட திராவிட மாடல் முதல்வர் அடிப்படையில் மாநகராட்சி. ஒரு கிராமமா இருந்த தாம்பரம் இன்னைக்கு ஒரு நகரமயமாதல், சென்னைக்கு சமமாக நகரமாக தாம்பரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல தாம்பரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அந்த காஞ்சிபுரத்தில் பிறந்த பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர். பட்டி தொட்டி எல்லாம் தன்னை போல் இப்ப எப்படி நம்ம இளைஞரணி செயலாளர் இளைஞரணி தம்பிகளை தயார்படுத்துறாரோ, அதே மாதிரி இளைஞர்களை தயார்படுத்தி ஒரு 1949 அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர் 67 ஆட்சி புரிச்சார். கடுமையான உழைப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆட்சி பிடிச்சாங்க, 1900 கட்சி ஆரம்பிச்சாங்க, 67 ஆட்சி பிடிச்சாங்க. 49 2 வருஷத்துல 3000 பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்காங்க. 49 அரசியல் கட்சி தொடங்கி 3000 பொதுக்கூட்டம், மக்கள் பிரச்சனையை அப்ப இருக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து, அப்ப இருக்கிற மாநில அரசை எதிர்த்து களம் கண்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையை, RSS கொள்கையை எதிர்க்கிறோம்னா, அப்போது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போட்ட அடித்தளம். நம்ம தீயை வைத்து, தீப்பந்தம் வைத்து சண்டை செய்யறாரு நம்மளோட திராவிட மாடல் முதல்வர். ஒரு புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க தான் என்ன சொல்றாங்க, பாசிசம் பாயசம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலே பனையுள்ள பாயசம் சாப்பிடுறது யாரு, தீப்பந்தத்தை வச்சு போராடுறது யாருன்னு இந்த இளைஞர்களுக்கு அடையாளம் காட்ட விருப்பப்படுறேன். அப்ப பேரறிஞர் அண்ணாவும் தம்பிகளும் 67 ஆட்சி பிடிச்சிட்டாங்க.
ஒரு மாநில முதல்வர் ஆட்சி பிடிச்சா அப்ப இருக்கிற பிரதமரை பார்க்கறதுக்கு ஒரு சம்பிரதாயம். அப்ப வந்து இந்திரா காந்தி பிரதமர். அப்ப இந்திரா காந்தி பிரதமர் இருக்கும் போது டெல்லிக்கு போறாரு பேரறிஞர் அண்ணா. அப்போ வந்து முதலமைச்சர்கள் மாநாடு, அப்புறம் அப்ப இருக்கிற பிரதமரை வாழ்த்து பெறுவதற்கு அப்போ வந்து இந்திரா காந்தியோட பழக்க வழக்கம் என்னன்னா, முதல்வர்களுக்கு அவங்க இல்லத்தில் காலை சிற்றுண்டி அவங்களோட சாப்பிடணும். இந்த நிலை வந்துருச்சு. பேரறிஞர் அண்ணா சாமானியன், இரவு நேரம் ஃபுல்லா முதல்வரானக்கும் இரவு நேரம் ஃபுல்லா தம்பிக்கு கடிதம் எழுதிட்டு ஷேவ் கூட பண்ணாம டெல்லியில இருக்காரு. காலை ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது போன் வருது. அப்போ போன் வந்தோடனே யார் போன்ல பேசுறாங்க அண்ணா கேட்கிறாரு. இந்திரா காந்தியோட உதவியாளர் இருக்காங்க, பிரதமர் இந்திரா காந்தியோட உதவியாளர் இருக்காங்க, நீங்க எப்ப டிஃபன் சாப்பிடணும்னு கேட்க உங்ககிட்ட பேச ஆசைப்படுறாங்க. அண்ணா ஷேவ் பண்ணிட்டு கூட சொல்றாரா, உதவியாளர் தானே பேசினாரு, நீ என் உதவியாளர் தானே, நீ போய் பதில் சொல்லு, அண்ணா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. சரி, அண்ணா பொறுமையா கிளம்புறாரு. குளிச்சுட்டு வரதுக்கப்புறம் அடுத்த போன். இப்ப யார் பேசுறது? பிரதமரோட தனி செயலாளர் பேசுறார். தனி செயலாளர்னா ஐஏஎஸ் ஆபீசர் பேசுறார். தனி செயலாளர் போன் பேசும்போது போன் வருது. தனி செயலாளர் போன் லைன்ல இருக்காரு. அண்ணா வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு. தனி செயலாளர் தானே பேசுறாரு, என்னோட தனி செயலர் சொக்கலிங்கம் இருக்காரு, அவரோட பதில் சொல்லுங்க, அண்ணா வந்துட்டு இருக்காரு அப்படின்னா. மூணாவது கால் வருது. ஒரு அரை நேரம் கழிச்சு இந்திரா காந்தியே போன்ல வராங்க. அப்புறம் அண்ணா வந்து போன் எடுக்கிறாரு. மேடம் ஆன் த வேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறார். இந்த சம்பவம் எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா அண்ணா என்பது தன்மானம், அண்ணா என்பது சுயமரியாதை, அண்ணா என்பது சமூக நீதி, அண்ணா என்பது மாநில உரிமை என்று நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி, நானும் மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி. இதுதான் அண்ணா. அப்ப அண்ணா பேர்ல கட்சி நடத்தும் நம்மளோட அதிமுக பார்த்து கேட்கிறேன். ஒரு போன் வந்தா கடகடன்னு யாருக்கும் தெரியாம இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லுவாரு, கார் மாறி போய் பேசிட்டு வந்து யார் பேசுறா எது பேசுற சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டு முதல்வர் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக. அப்புறம் கார் மாறி போய் பேசிட்டு வந்தாரு. அப்ப ஊடகங்கள் கேட்கும் போது நான் இருமொழி கொள்கையை பத்தி தான் பேசிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லுவாரு, கூட இது சொல்லுங்கப்பா, வக்போர்டையே திரும்ப பெற அழுத்தத்தை தெரிவிக்குங்கன்னு சொல்லி எதிர்கட்சி பெஞ்சை பார்த்து சட்டமன்றத்தில் சொல்றாரு. அப்ப அண்ணா பேரில் ஆட்சி நடத்தின அண்ணா பேரில் கட்சி நடத்தும் அதிமுக இனிமேல் அண்ணா திமுக கிடையாது, அது அமித்ஷா திமுகன்னு பேரை மாத்தணும். மேல இருக்கும் பார்த்தோம் சொல்லி உங்க கூட்டணியும் நீ யாரோட கூட்டணி சேர வேண்டும் என்று அமித்ஷா முடிவெடுக்கிறது தருணம் என்றால், அப்ப தமிழ்நாட்டு உரிமைகளை 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 வருடங்களாக அந்த அம்மையார் உடம்பு சரியா இருக்கு, ஒரு பரவாயில்ல இருந்தது. அந்த அம்மையார் இறந்த பிற்பாடு இந்த விபத்தினால் வந்த முதல்வர்கள், அதாவது விபத்தினால் வந்த முதல்வர் யாரு? பழனிசாமியும் ஓபிஎஸும். ஒரு போட்டோ இருக்கும் பாத்துக்கீங்களா, 2 பேரும் குனிஞ்சிருப்பாங்க, வணக்கம் பண்ணி மோடி இப்படி வச்சிருப்பாரு. அந்த போட்டோ பாத்துக்கீங்களா, இப்படி குனிஞ்சிருப்பார். அந்த மாதிரி முதல்வர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா? இன்று சுயமரியாதையுடன் தலை நிமிர்ந்து கெத்தாக திராவிட மாடல் முதல்வர் ஒன்றிய அரசு வந்து விளக்கணல அடி தோஷம் பண்ற சுயமரியாதை மிக்க திராவிட மாடல் முதல்வர் உங்களுக்கு தேவையா? அப்ப பெருமையா இருக்கு. முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். முன்னெல்லாம் எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது பக்கத்துல இருக்க பினராயி விஜயன், ஐயோ என்ன மாதிரி கெத்து காட்டுறாருப்பா, அங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி என்னமா ஃபைட் கொடுக்குறாங்கன்னு ரொம்ப பொறாமையா இருக்கும். என்னடா இவனுக்கு 2 அடிமை பசங்க இருக்காங்க, எதுக்கெத்தாலும் கையெழுத்து போடுறாங்க. சிஏஏக்கு கையெழுத்து போட்டாங்க. அவர் விவசாயம் சொல்றாரு, மோசமான விவசாய சட்டத்தை கார்ப்பரேட் கிட்ட விவசாயத்தை சரணடைக்கிற ஒரு திட்டத்தை வந்து சட்டமன்ற நிறைவேற்றாங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இஸ்லாமியர்கள் யாரும் பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி சிஏஏ சட்டம் சொல்லுது, அதுக்கு கையெழுத்து போடுறாங்க. இன்னைக்கு கரண்ட் விலை நிர்ணயிக்கிற மினி உதய திட்டத்துக்கு கையெழுத்து போடுறாங்க. ரேஷன் கடையில நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஒன்றிய அரசு திட்டத்துக்கு கையெழுத்து போடுறாங்க. எல்லாம் மாநில உரிமைகளுக்காக சண்டை போட்ட அண்ணாவின் பெயர் கட்சி நடத்தவங்க, ஒன்றிய அரசு என்ன சொன்னாலும் கையெழுத்து போட்டுட்டு இருந்தவங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து களம் நிற்கிற செய்யறாருன்னா இவனுக்கு தேசிய கல்வி கொள்கையை வந்து திணிக்க முற்படுறாங்களே,
அதை எதிர்த்து களமாடுறாரு. இந்நேரம் இதே அடிமை ஆட்சி இருந்ததுன்னா தோழர்களே, இந்நேரம் தேசிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப தேசிய கல்விக் கொள்கைனா என்னன்னா, இங்க இருக்க தாய்மார்களுக்கு சொல்றேன், கல்வி என்பது 2500 வருஷமாக நம்ம கிட்ட மறுக்கப்பட்டு, இதே தமிழ்நாட்டு முதல்வர் தான் சட்டமன்றத்தில் சொல்றாரு, தமிழர்கள் 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை உருக்கியவர்கள் என்றார். அப்ப இரும்பை உருக்கணும்னா 1500 டிகிரி செல்சியஸ்ல நீங்க வெப்பத்தை உண்டாக்குனாதான் இரும்பை உருக்க முடியும். அப்ப 5003 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுக்கு இரும்பை உருக்கிறதுக்கு 1500 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பத்தை உண்டாக்குற ஞானம், அறிவியல் இருந்திருக்கா இல்லையா? பெருமைப்பட வைத்தது நம் தமிழ்நாட்டு முதல்வர். அமெரிக்கால போய் அந்த இரும்பு வளைப்பதற்கான கார்பன் ஸ்டடியை பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு நாகரிகம், இந்த துணைக்கண்டத்தின் நாகரிகம், ஏன் இந்த உலகத்தின் நாகரிகம் தமிழ்நாடு தான் தொடக்கம் என்று அறிவியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நமக்கு சட்டமன்றத்தில் சொல்றார். கீழடி போங்கம்மா, கீழடி ஆய்வு பண்ணும் போது 3200 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன தமிழர்களுக்கு ஒரு சமத்துவ பண்பாடு இருந்தது, அறிவியல் தன்மையோட இருந்திருக்காங்க, இயற்கை தன்மையோட இருந்திருக்காங்க, பல்வேறு மேலை நாடுகளோட கப்பல் வழி போக்குவரத்து வணிகம் பண்ணிருக்காங்க, செப்பு காசுகள் கிடைக்குது, விளையாட்டு பொருட்கள் கிடைக்குது, வணிக பொருட்கள் கிடைக்குது. அது 3200 வருஷம். அப்போ 3200 வருஷம் முன்னாடி அந்த சமூகம் கல்வியில் தேர்ச்சி பெற்ற சமூகமா இருந்தனாலதான், அறிவியல் சார்ந்த சமூகமா இருந்தனாலதான் அவங்க கப்பல் வழி போக்குவரத்து, வணிகம், இரும்பை உருக்கிற தன்மைப்படுத்தவர்கள். நம்ம இங்க ஆத்துல பேசிட்டு இருக்கேன், நான் பார்த்து பேசுவோம்னு சொன்னாங்க, ஆத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப 2500 வருஷமாக அறிவு சார்ந்த சமூகத்தை யார் அடிமைப்படுத்தினது? எது அடிமைப்படுத்தினது? அப்ப 2500 வருஷமாக 3000 வருஷமாக கீழடியில் இந்த வழிபாட்டு தலம் கிடையாது. நம்மளோட நம்பிக்கையை அடித்தளமா வைத்து, மூட நம்பிக்கையை அடித்தளமா வைத்து, சடங்குகள் சாம்பிரதாயம் வைத்து, நீ பிறப்பால் உயர்ந்தவன், நீ பிறப்பால் தாழ்ந்தவன், உனக்கு மட்டும்தான் படிப்பு வரும், உனக்கு படிப்பு வராது, நீ கூலி வேலை செய்யாதான் லாய்க்கு என்று செய்யும் தொழிலே தெய்வம் என்று நம்மளே நம்ப வச்சு, டாக்டருக்கு ஓகேமா செய்யும் தொழிலே தெய்வம், தினக்கூலிக்கு மலமல்லும் தொழிலாளிக்கு செய்யும் தொழிலே தெய்வமா? இது காலத்தினால் கொடுக்கப்பட்ட விதி. இந்த விதியை நீ கடைபிடிக்கலாம், சாமி கண்ணு குத்திடும் சொல்லி நம்ம ஆளுங்களே மிளகா அரைச்சு படிப்புலாம் நமக்கு வராதுன்னு சொல்லி இந்த மாதிரி அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தை அடிமை சமூகமாக மாத்திர மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை எதிர்த்து களமாடியது யாருன்னா திராவிட இயக்கங்கள் தான் களமாடியது. நம்ம தான் களமாடணும், அறிவியல் ரீதியாக களமாடணும், பண்பாட்டு ரீதியாக களமாடணும். கேட்டோம், போராட்ட வழிகளை கேட்டோம். எவ்வளவு நாளைக்கு தானே தடை போட்டுட்டு இருப்பீங்க? தந்தை பெரியார் கேட்டாரு, பேரறிஞர் கேட்டாரு. அரசியலமைப்பு சட்டத்தில் உள்வாங்கிய அந்த அம்பேத்கரோட அழுத்தத்தில் நம்ம கேட்டோம். நம்ம முத்தமிழர் அறிஞர் கலைஞர் சமூக நீதி கொள்கையை அரசாணைகளை கொண்டு சாமானிய மக்களை படிப்பு வளாகத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். யாரு பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போட்டா? பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடும் போது காமராஜரை பத்தி இந்த மனு தர்மவாதிகள் ஆதிக்க சாதியில குரல் எழுப்பினாங்க டெல்லியில. என்னப்பா ஆசிரியர்கள் நீங்க சமையல்காரராக்க முற்படுறீங்களா? அந்த திட்டத்துக்கு நிதி கொடுக்க முடியாது சொன்னாங்க. நான் இருக்கிற 1000 தொகுதியில் சர்பிடி தியாகராஜர் மேயர் இருந்த போது பள்ளிக்கூடத்தில் உணவு போட்டு பசங்களை ஸ்கூலுக்கு வர வச்சாரு. ஏன்னா பசி இருக்கும்போது எப்படி படிப்பு ஏறும்? அதேதான் காமராஜர் மத்திய உணவு திட்டம் அறிவிச்சாரு, காசு கொடுக்க மாட்டேன்ட்டான். பிறகு அவரே சொந்த செலவுல பண்ணி அரசாங்கம் திவாலானாலும் பரவாயில்லன்னு மத்திய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அந்த மத்திய உணவு திட்டத்தை சத்துணவாக்கினார் எம்ஜிஆர். பிறகு அதுக்கு முட்டை போட்டது முத்தமிழர் கலைஞர். உலக சுகாதார மையத்தின் ஊட்டச்சத்து முட்டை போட்டவர். இன்னைக்கு 20 லட்சம் குழந்தைகளுக்கு தரமான காலை உணவு திட்டத்தை கொடுக்கிறார் நம்ம திராவிட மாடல் முதல்வர். நான் கேட்கிறேன், இந்த தேசிய கல்விக் கொள்கை திணிச்ச மாநிலங்கள் பார்த்து கேட்கிறேன், பக்கத்துல புதுச்சேரியை பார்த்து கேட்கிறேன், 20 லட்சம் குழந்தைகளுக்கு உங்க கல்வி வளாகத்தில் நீங்க சாப்பாடு போடுறீங்களா? ஆய்வு பண்ணோம். தாய்மார்கள், வேலைக்கு போற தாய்மார்கள் குழந்தை பள்ளிக்கூடம் போனா காலை டிஃபன் கிடைக்கும் சொல்லி அவசரமா கிளப்பி ஸ்கூலுக்கு போய் விடுறாங்க. பட்டியோட போய் விடுற தாய்மார்களோட தண்ணீரை துடைத்தவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர்.
பசங்க நல்லா படிக்குது, கணக்கு போடுது, மொழிப்பாடம் படிக்குதுன்னா காலையில ஆரோக்கியமான உணவு பள்ளிக்கூடத்துல கிடைக்குதுமா. எந்த மாநில அரசும் பண்ணல, உலகத்துல எந்த நாடும் பண்ணல. சாதனை படைத்த திராவிட மாடல் முதல்வர் 22, 21 காலை இப்ப அரசு உதவி பெறும் கல்லூரி பள்ளிகளுக்கும் நம்ம இந்த காலை உணவு திட்டத்தை கொடுக்கிறோம். அப்ப அந்த ஸ்டடி அப்ப அந்த காலை உணவு திட்டத்தை வந்து நம்ம வந்து கொடுத்தோம். இவங்க என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூட ஆசிரியருக்கு சமைக்கிறதா ஆக்குறீங்களான்னு குறை சொன்னாங்க. அப்புறம் பள்ளிக்கூட வளாகத்துக்கு வரேன்னா பள்ளி இங்க இந்திய வந்து திணிச்சானுங்க. இப்ப இல்லம்மா, 1938 ராஜகோபாலாச்சாரி இந்தி திணிச்சாரு. அப்ப இந்தி திணிப்பு எதிர்த்து பெரியார் களம் கண்டார், சண்டை செஞ்சோம். அப்ப ஏன் சண்டை செஞ்சோம்னா, இந்தி மொழி சொன்னா என் மொழியை நீ மறக்க அடிச்சிருவ, என் மொழியை நீ மறக்க அடிச்சுனா என் பண்பாட்டை மறக்க அடிச்சிருவ. இப்ப மராத்திக்காரன் இந்திய மராத்திய மறந்துட்டான், குஜராத்காரன் குஜராத்திய மறந்துட்டான், ராஜஸ்தானிக்காரன் ராஜஸ்தானிய மறந்துட்டான். தமிழ் சமூகத்துல, ஒரு நாகரிகம் மிக்க சமூகத்துல மொழியை பிடிக்கிட்டேன்னா நான் சிந்தனை எப்படி சிந்தனை பெறுது? வலிச்சா பசிச்சா தமிழ் தானே சிந்திக்கணும். அப்ப தமிழ் மொழியில சிந்திக்கலன்னா என் அடையாளங்கள் மறக்கப்பட்டா, அப்ப இந்திய வந்து திரிச்சா என்னோட அடையாளங்கள் போயிடும். அடையாளங்கள் போனா இனங்கள் போயிடும், இனங்கள் போயினா நாகரிகம் அழியும். நாகரிகம் அழிந்தால் நம்ம அடிமைகள் ஆகும். நம்மளை அடிமைப்படுத்த ஒரு யுக்தி முறையை மொழியை பயன்படுத்துறாங்க. அதை எதிர்த்து நம்ம சண்டை செஞ்சோம். பிறகு இந்திய எதிர்ப்பு திமுக சண்டை செஞ்சது. மொழி எதிர்ப்புக்கு இந்தி மொழி ஆதிக்கத்துக்கு எதிர்க்க சண்டை செஞ்சோம். அந்த சண்டை வந்து போடும் போது பல உயிர்கள் நம்ம இழந்தோம். பலருக்கான உயிர்கள் இழந்து இருமொழி கொள்கையை கொடுத்தோம். இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப இருமொழி கொள்கையை திமுக சொல்லும் போது, அண்ணா வந்து சட்டமன்ற அறிவிக்கும் போது எல்லாம் கத்துங்க, லவோ லிபோன் கத்துறாங்க. என்ன கத்துறாங்கன்னா, ஐயோ இந்தி மொழி படிக்காம போயிட்டா, இங்க இருக்கிற ஆத்துக்காரங்க கத்துறாங்க, ஐயோ இந்தி மொழி படிக்காம போயிட்டா நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடுமே, வேற மாநிலத்துக்கு வேலைக்கு போக முடியாது அப்படி சொன்னாரு. அப்ப அண்ணா சொன்னாரு, ரைட்டு, தமிழ் மொழி எனக்கு தேவை, என் தாயோட பேசுறதுக்கு, உற்றார் உறவினர் பேசுறதுக்கு, என்னோட சிந்தைக்கு. உலக மொழியோட உரையாடுறதுக்கு இந்தியோட பெட்டர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சொன்னார். அண்ணா சொன்னார், தீர்க்கதரிசி 50 வருஷம் கழிச்சு இப்ப பாக்குறேன், டைடல் பார்க்கு கிராஸ் பண்ணுவீங்க, டைடல் பார்க்க நம்ம வீட்டு பெண் குழந்தைகள், நம்ம வீட்டு பசங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சாமானிய பட்டியலின மக்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆக்கி அழகா இறங்கி நடந்து வராங்க. அதே சமூக நிலையில் இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல பீகார், உத்தரப்பிரதேச டைல் பிளாஸ் கீழே பில்டிங் கட்டிட்டு இருக்கான். அந்த வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப 50 வருஷம் கழிச்சு இந்தி மொழி படிச்சவங்க இங்க வராங்க. எதுக்கு வராங்க? பானிபூரி விற்க வராங்க, டைல்ஸ் வேலை கட்ட வராங்க. அப்ப 50 வருஷம் முன்னாடி அண்ணா பார்த்து சொன்னாங்களே ஆத்துக்காரங்க, ஐயோ இந்தி பேசாம போயிருந்தா. இன்னைக்கு இந்தி பேசுறதுனாலதான், ஆங்கிலம் தமிழ் இருக்கனால்தான் இன்னைக்கு பல்வேறு நாடுகளோட முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வருது. நம்ம பசங்க வந்து உண்டாய் சென்டர்ல வேலைக்கு போறாங்க, சென்ட் கோபின்ல வேலைக்கு போறாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர்ல வேலைக்கு போறாங்க, ஐஏஎஸ் ஆகுறாங்க, ஐபிஎஸ் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, மேலை நாடுகளுக்கு மேனேஜர் போஸ்டுக்கு போறாங்க. இந்தி படிச்சவங்க நம்ம ஊருக்கு பானிபூரி விற்க வராங்க. அந்த பானிபூரி விற்கிறவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு நான் அவங்க ஹிந்தி கத்துக்கணுமா? என்ன பாசுக்கு அவனை வேணா வந்து தமிழ் கத்துக்க சொல்லுங்க, சொல்லிக் கொடுக்கணும் தோழர்களே. அங்க வந்து புலம்பெயர்ந்து வந்து வேலைக்காக வரவங்களுக்கு தடுப்பூசி நம்ம தான் போடுறோம். அவங்க ஊர்ல தடுப்பூசி போடல, நம்ம தான் தடுப்பூசி போடுறோம். அவங்க அடிப்படை சுகாதாரத்தை நம்ம தான் கொடுக்கிறோம். இப்ப நம்மளோட அரசு பள்ளியில முழுமையா தமிழ் படிக்கிறது யாருன்னா அவங்க தான் படிக்கிறாங்க. ஜம்முன்னு தமிழ் படிக்கிறாங்க. பீகார் பசங்க, உத்தரப்பிரதேச பசங்க. அப்போ ஒரு பேட்டியில பார்த்தேன், எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாது, மராடியில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, எங்க ஊர்ல ஆஸ்பத்திரி கிடையாது, அந்த ஆஸ்பத்திரியில யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இங்கதான் தன்மானத்தோட சுயமரியாதோட பள்ளிக்கூட படிப்பு படிக்கிறோம் என்று உணவு பூமா அந்த குழந்தைகள் வந்து சொல்றாங்கம்மா. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்ப நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க வந்து மொழியை வந்து திணிக்கல, நாங்க முன்னேறிட்டோம். அங்க இருக்கிற பசங்களுக்கும் ஒழுங்கா மொழியை நீங்க சொல்லிக் கொடுக்கல. உத்தரப்பிரதேசல 60% பேரு இந்தியில ஃபெயில் ஆகும். இப்ப கர்நாடகா யோசிச்சுட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மாதிரி இருமொழி கொள்கை எடுத்துக்கலான்னு. ஏன்னா கர்நாடகால 9,000 9,000 பேர்ல 99,000 பேர் 99,000 பேர் இந்தியில ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்க இருமொழி கொள்கைக்கு போலான்னு காங்கிரஸ் அரசாங்கம் முடிவெடுத்துட்டு இருக்கு நம்மளை பார்த்து.
அப்ப நம்மளோட இருமொழி கொள்கை பல மாநிலங்களுக்கு பரவுது. அது அவனுக்கு பயம். இன்னொன்னு சொல்றான், இப்ப நான் 8ஆம் வரைக்கும் நம்ம ஊர்ல கட்டாயம் தேர்ச்சி. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல முடிச்சதுக்கு அப்புறம் பெண்கள் படிச்சா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிச்சா அரசாங்கத்துக்கு 7.5% இடஒதுக்கீடு எல்லாத்தையும் கொடுக்குறாரு தலைவர். வெறும் மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல, சட்ட கல்லூரியில, பொறியியல் கல்லூரியில உங்க குழந்தை 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா அரசாங்க பள்ளியில மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம். தமிழ் மீடியம்ல பசங்க படிச்சா தமிழ் புதல்வர் திட்டம். அதுக்கப்புறம் அவனை திறன் பயிற்சி கம்பெனியில போய் சேர்க்கறதுக்கு, தொழில் முனைவர் ஆக்கிறதுக்கு நான் முதல்வர் திட்டம். இப்ப நம்ம பசங்க வந்து தொழில் முனைவர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல 15,000 பேர் தமிழ்நாட்டில் தொழில் முனைவராக்காங்க. அதுல 30% பெண்கள். இன்னைக்கு பெண்கள் சுய உதவி குழுக்க வந்து இன்னைக்கு பல்வேறு சர்வதேச கம்பெனிக்கு சமமாக தொழில் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது முன்னேற்றம் அடையுது. நம்ம ஊர்ல தான் 12ஆம் வகுப்பு படிச்ச பசங்க கல்லூரியில சேர்ந்து 50% மேல சேர்றாங்க. இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை இல்லை, தமிழ்நாடோட திராவிட மாடலோட கல்விக் கொள்கை. அவன் பார்த்து பொறாம ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு அறிவு அந்த ஒரு ஒன்றிய அரசு என்ன பண்ணும், நல்ல திட்டம் இந்த மாநிலத்தில் இருக்கு, இந்த திட்டத்தை சமூக நீதியில இருக்கு, அங்க இருமொழி கொள்கை இருக்கு, பசங்களுக்கு எதுவாக படிக்க வைக்கணும், கல்லூரி வைக்க வழி செய்யணும். கொரோனா காலம் இடைநீற்றல் தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இல்லம் தேடி கல்வி கொடுத்து பசங்களை பள்ளிக்கூட வளாகத்துக்கு கொடுத்தோம், கல்லூரி படிக்கிறதுக்கு வழிமுறை பண்றோம். எல்லா ஃபீஸும் கட்டுற தலைவர். அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரியில ஃபீஸே கட்ட தேவையில்லை, அரசு கட்டுது. 591 கோடி ரூபாய் கொடுத்து அரசே கட்டி வைக்குது, பிரச்சனை கிடையாது. இவனு என்ன சொல்றாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில இதே மாதிரி எடப்பாடி, அமித்ஷா, திமுக ஆட்சி செஞ்சாங்கன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பொது தேர்வு. உண்மையில 10ஆம் வகுப்புல நம்ம பசங்க வந்து கணக்குல நல்லா படிப்பாங்க, அறிவியல் நல்லா படிப்பாங்க, கணக்கு நல்லா படிப்பாங்க. இங்கிலீஷ்ல 2 மார்க் ஃபெயில் ஆவான். உங்களுக்கு படிப்பே வராது கண்ணு, படிப்பு நிறுத்துக்கணும்னு சொல்லிடுவீங்களா இல்லையா? இப்ப 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல 3 பொது தேர்வு போட்டா பள்ளிக்கூடம் வருமா, குழந்தை பள்ளி விட்டு வெளியே போகுமா? 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையில 4 செமஸ்டர் எக்ஸாமா, ஒரு வருஷமும் 16 செமஸ்டர் எக்ஸாம் தாண்டணுமா. அதையும் தாண்டி அவன் வந்து கல்லூரி போய் சேர்றா, நுழைவுத் தேர்வு எழுதணுமா. இப்ப மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு வந்து திணிச்சனால விளிம்பு நிலை மக்கள் டாக்டராம தடுத்துட்டாங்க, அனிதா போன்ற தங்கிகள் டாக்டராம தடுத்துட்டாங்க. இப்ப பட்டதாரி ஆகணும்னா நுழைவுத் தேர்வா. நம்ம பசங்க அரசு கலைக்கல்லூரியில் சேரணும்னா, அறிவியல் கலைக்கல்லூரியில் சேரணும்னா எந்த கல்லூரி படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு கட்டாயம்ன்றாங்க. இவனுக்கு கல்வி கொடுக்க வராங்களா இல்ல கோச்சிங் கிளாஸஸ் பிசினஸ் அதிகப்படுத்துக்கு திட்டத்தை தீட்டுறாங்களா? அப்ப இதை யார் எதிர்த்து சண்டை செய்யறா? நம்ம தான் சண்டை செய்யறோம். திமுக காரன் தான் சண்டை செய்யறான், கருப்பு சிகப்பு சட்டக்காரன் தான் இது சண்டை செய்யறான். உன் தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்த்தெடுக்க இல்ல, நீ காலகாலமா எங்க அடிமாக்கின மனு தர்மத்தை கொண்டு வந்து திருப்பி எங்க பசங்களை குலக்கல்விக்கு வழி பண்ற, குலத்தொழிலுக்கு வழி பண்ற திட்டத்தை தீட்டுறிய. வெளிப்படையா சொல்லலாம், விஸ்வகர்மா திட்டம் ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. அது எதிர்த்து நான் அந்த கமிட்டியில இருந்து ரிப்போர்ட் எழுதணும். தமிழ்நாட்டு முதல்வர் நிராகரிக்காரு, வேண்டாமே வேணான்ட்டார். ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் கடனை கொடுக்குறான். உங்க அப்பா வந்து செருப்பு தைக்கிறவரா இருந்தால் அப்பதான் பையனுக்கு மானியமா, பிறப்பின் அடிப்படையில். உங்க அப்பா மீன் வேலை செய்யறவரா இருந்தா மீன் வேலைக்காக உங்களுக்கு கடன் கொடுக்குறேன், ஆனா உங்க அப்பா நீ அதே ஜாப்ல இருக்குன்றான். இங்க நகர்ப்புறத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக தம்பி ஒரு பொற்கொள்ள வேலையை கத்துக்கிட்டு கிராமப்புறத்துல போயிட்டு பொற்கொள்ள நகை கடை வைக்க முடியாது விஸ்வகர்மா திட்டத்துல. ஆனால் முத்தமிழர் கலைஞர் கைவினை திட்டத்துல பண்ணலாம். ஏன்னா முத்தமிழர் கைவினை திட்டம் திராவிட மாடல் ஆட்சியில உங்களுக்கு அதே மானியம் கொடுக்கிறோம். ஆனா அது பிறப்பின் அடிப்படையில் கிடையாது, பை சாய்ஸ், உன் விருப்பத்தின் அடிப்படையில். இதுதான் நமக்கும் திராவிட மாடலுக்கும் ஆரிய மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் மோடி மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப என்னோட கல்வி வளங்களை பாதுகாக்கிறதுக்காக உணர வைக்கிறதுக்கான அடித்தளம் இதுதான். நீ வந்து மும்மொழி கொள்கை திணிக்கிறியே, இன்னும் மும்மொழி கொள்கை நீங்க சொல்லி கொடுத்துருக்க வட இந்திய நண்பர்கள். அவன் என்னமா மொழி பேசுறான்? வெறும் ஹிந்தி மட்டும் தானே பேசுறான், அவன் இங்கிலீஷா பேசுறான் உங்ககிட்ட? இல்ல வேற ஏதாவது மொழி உன்ன பேசுறது இல்ல, ஒரு மொழி கொள்கை தான் உங்களுக்கு. ஹிந்தி, அப்புறம் வந்து சமஸ்கிருதம், பஞ்சாங்கத்தை பண்ணிட்டு நம்ம மேல திணிச்சு நாமத்தை போடுறதுக்காக உள்ள வழிமுறை தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். அதை எதுக்கு நம்ம சண்டை செஞ்சுட்டு இருக்கோம்? இவ்வளவு பண்றோமே, இவ்வளவு சண்டை செய்யறோமே, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம 9% இந்த வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சி கொடுக்கிறோம்.
2014 இருந்து 2023 24 வரைக்கும் 6 லட்சம் கோடி ரூபாய் வரி அமைச்சிருக்கோம் ஒன்றிய அரசுக்கு. ஏன்? நம்ம தான் கல்வி வளாகம் கட்டி, ஒரு தினக்கூலியா இருக்க குடும்பத்துக்கு கல்வியை கொடுத்து, இலவச சுகாதாரத்தை கொடுத்து, தடுப்பூசிகளை போட்டு, மருத்துவமனைகளை கட்டி, மருத்துவக் கல்லூரிகள் கட்டி, அவனை மருத்துவாக்கி பொறியியலாக்கி, கூலிகளா இந்த குடும்பத்தை வரி கட்டும் குடும்பத்தை மாத்திட்டோம். தினக்கூலிகளா இந்த குடும்பத்தை வரி செலுத்தும் குடும்பங்களாக சமூக பொருளாதாரத்தை உயர்த்திட்டோம். இப்ப வரி யார் பிடிக்கிட்டு போறான்? ஒன்றிய அரசு பிடிக்கிட்டு போறான். இவ்வளவு பற்றி நீ எங்க கல்விக்கு நீ செலவினை பண்ணல, எங்க கல்லூரி வளாகத்துக்கு செலவு பண்ணல, எங்க கட்டுமானங்களுக்கு நீ செலவு பண்ணல. ஆனா நாங்க வரி கட்டும் நிலைக்கு வந்தா உன்னோட வரியை புடுங்குன்னு வரி எடுத்துட்டு போறான். அப்ப வரியை கேட்டு நம்ம கேட்கிறோம், எங்க கல்விக்காக, எங்களோட கல்வி வழக்கத்துக்காக நீ ரொட்டீனா கொடுக்கிற நிதி 2000 கோடி ரூபாய் குடுறான்னு கேட்டதுக்கு அந்த பல்வி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு தர்மோதர் பிரதான், நீ முதல் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோ, அப்பதான் கடன் கொடுப்பேன்னு சொன்னா, நீ தாண்டா எங்ககிட்ட காசு வாங்கிட்டு போற, எங்க காசை திருப்பி கொடுத்தாதான் கேட்கிறோம். நாங்க கொடுத்த 6 லட்சம் கோடி வரி பணம் இருக்கே, அது வெவ்வேறு திட்டங்களுக்காக நீ உத்தரப்பிரதேசம் பீகாருக்கும் 70 வருஷமா கொடுத்துட்டு இருக்க. அங்க இருக்கிற உத்தரப்பிரதேஷ் பீகாருக்காக நீ ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் கட்டினியா, ஒழுங்கா ஸ்கூல் கட்டினியா? கிடையாது. அங்க இருக்கிற திட்டங்களுக்கு நீ எங்கிருந்து நிதி எடுத்துட்டு போற? அங்கிருந்து வரவங்களை நான் தான் பாதுகாக்கணும். அவங்க வர குழந்தைகளுக்கு நாங்க தான் கல்வி கொடுக்கிறோம், அங்கிருந்து வர குழந்தைகளுக்கு நாங்க தான் மருத்துவம் கொடுக்கிறோம், அங்கிருந்து வர குழந்தைகளுக்கு நாங்க தடுப்பூசி போடுறோம். அதுக்கு கூட நீ காசு கொடுக்காம நீ திமிர்த்தனம் பண்ணா அமித்ஷா கிட்ட போய் கொஞ்சம் சொல்றீங்களா? அமித்ஷா கிட்ட போய் அடிமையா குனிய சொல்றீங்களா? குனியாம நிமிர்ந்து அடிக்கிறார் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர். பாத்துக்கலாம். என்கிட்ட உண்மை இருக்கு, என்கிட்ட சுயமரியாதை இருக்கு, என்கிட்ட பெரியார் இருக்காரு, அண்ணா இருக்காரு, கலைஞர் இருக்கிறாரு, முக்கியமாக என் பின்னாடி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக அரசு பார்த்து எதிர்த்து சண்டை செய்யறாரு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். அதை விளக்கத்துக்காக தான் இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டத்தை உங்களுக்கு கூட சொல்லியிருக்காரு. நிதி பகிர்வுல மோசடி. நான் 1 ரூபாய் கொடுத்தா எனக்கு 29 பைசா கொடுக்கிற, பீகார்கார 1 ரூபாய் கொடுத்தா அவன் 7 ரூபாய் கொடுக்கிற, உத்தரப்பிரதேஷ்கார 1 ரூபாய் கொடுத்தா அவன் 3 ரூபாய் கொடுக்கிற. நாங்களும் இடிச்ச வாய நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப எவ்வளவு நாளைக்கு தான் எங்களை அடிமைத்தனமோட எங்களை வரிய புடிக்கிட்டு போவேன்னு கேட்கணுமா இல்லையா? அது கேட்கிறோம். அடுத்தது சதி பண்றான். ஓகே, நீங்களா படிச்சிட்டீங்க, எங்களோட இந்தி மொழி வச்சு உங்களை ஏமாற்ற முடியாது, உங்களை அடிமைப்படுத்த முடியாது, ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு ஆயிட்டீங்க, அப்ப உங்களோட பிரதிநிதித்துவத்தை நான் குறைக்கிறேன். என்னது பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறியா? இன்னைக்கு நீங்க உதயசூரியன்ல இருந்து குத்துனாலதான் அண்ணா எம்எல்ஏ, 1000 தொகுதி மக்கள் உதயசூரியத்துல குத்துனால நான் எம்எல்ஏ. அப்ப உதயசூரியன் நீங்க குத்தும் போது இந்த சிந்தனைலாம் வரணும். யார் உங்களுக்காக சண்டை செய்யறா, யார் உங்களுக்காக பாதுகாக்கிறா, யார் உங்களுக்காக திட்டங்கள் தீட்டா, யார் உங்களுக்காக உரிமை தொகை கொடுக்கிறா, யார் உங்களுக்காக புதுமை பெண் திட்டத்துக்கு காசு கொடுக்கிறா, யார் உங்களுக்காக தமிழ் புதுமைக்கு காசு கொடுக்கிறா, யார் ரோடு வசதி பண்றா, யார் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறா, யார் உங்களோட வீட்டு பெண்கள் இளைஞர்களை பாதுகாக்கிறார் என்ற சிந்தனை ஒருவரையும் வாக்களிக்கும் போது வரணும். அந்த உதயசூரனுக்கு நீங்க வாக்களிப்பீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எக்காரணங்களும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. ஏன் மலராதுன்னா, நம்ம பிரியாணி சாப்பிட்ற வரைக்கும் தாமரை மலராது. கரெக்டா இல்லையா? நம்ம பொங்கலுக்குன்னு ஒண்ணுதான், ரம்ஜானும் நமக்கு ஒண்ணுதான், கிறிஸ்துமஸும் ஒண்ணுதான், எல்லாரும் மாமா மச்சான் தான். இப்ப மதத்தை கொண்டு பிரிக்கும் அரசியல் பண்றவன் இருக்கான் பாத்தியா, அவனை பண்ணா துரத்தி அடியும். அவன் உங்களுக்கான அவன் அரசியல் பண்ணல, அவனுக்கான அரசியல் பண்றான். நமக்கு எல்லாம் சமம். பாய் கிட்ட போய் ரம்ஜான் போய் பிரியாணி சந்தோஷமா சாப்பிடுவோம், பாய் நம்ம கூட பொங்கல் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவாரு, கிறிஸ்துமஸ் எல்லாரும் சமமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஒன்றே குலன் ஒருவனே தேவன் பேரறிஞர் சொன்னாரு, அனைவரும் சமம் சொல்றோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. என்னோடது உயர்த்தி அவங்க அப்படின்னு பிரிக்கிறான் பாரு. மதத்தின் பேரை பிரிவு அரசியல் பண்றா பாரு. அதனாலதான் சொல்றேன், அவனோட அரசியல் சமுதாயத்தை கீழே தள்ளுற அரசியல். அப்ப அவன் என்ன சொல்றான், உங்களை ஏமாற்ற முடியாது, நீங்களா பிரியாணி சாப்பிடுறவங்க, முக்கியமா பீஃப் பிரியாணி சாப்பிடுறவங்க, உங்களுக்கு நான் இடங்களை குறைக்க போறேன் சொல்லி எந்த ஒன்றிய அரசு ஜனத்தொகை அடிப்படையில் நமக்கு ஒரு கொள்கையாக கொடுத்து நம்ம குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி ஒரு குடும்போட வளர்ச்சிக்கு பெண்ணின் முன்னேற்றத்துக்கு 1 குழந்தை 2 குழந்தை போதும்னு சொல்லி நம்ம நிறுத்திட்டோம். உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ்காரன் பீகார்காரன் குட்டியாக போட்டுட்டே இருக்கான், குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா,
ஜனத்தொகை அடிப்படையில் நாடாளுமன்றங்கள் பிரியும்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் 150 இடங்கள் அதிகமாயிடும். தமிழ்நாடு, கேரளா, நம்மளோட தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் 35 இடங்கள் அதிகமாகும். 4 மாநிலங்கள் இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும். 4 மாநிலங்கள் நிரந்தரமாக மத பிரிவினால், மதத்தன்மையால் பிரிந்து கொண்டு பாஜகவுக்கு வாக்களித்து ஜெயிக்க வைப்பாங்க. அப்ப 4 மாநிலங்களோட ஒப்புதல் போதும், நாங்க மும்மொழி கொள்கையை திணிப்போம், உங்ககிட்ட இந்த வரியை பிடிக்கிட்டே போவோம், உங்களோட சுயமரியாதைக்கு பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, நீங்க எக்கட கெட்ட போனாலும் பிரச்சனை இல்லை, 4 மாநிலம் ஜெயிச்சு வந்தா நாங்க ஆட்சியை கைப்பற்றிருப்போம் என்று சொல்ற அபாயத்தை எதிர்த்துதான் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 7 முதல்வர்களை கூப்பிட்டு 7 கட்சி தலைவர்கள், மாநில தலைவர்களை கூப்பிட்டு அதுக்கும் கருப்பு சிகப்பு சட்டக்காரன் தான் சண்டை செய்யறான். தமிழ்நாட்டு முதல்வர் தான் சம்பவம் செய்யறார். என்ன சம்பவம் செய்யறாருன்னா, தொகுதி சீரமைப்பு, மாநிலங்களோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காக, இந்திய இறையாண்மை பாதுகாக்கிறதுக்காக, இந்திய ஒற்றுமை பாதுகாக்கிறதுக்காக ஒன்றிய அரசு எதிர்த்து களம் அமைக்கிறார். நான் கேட்கிறேன், அண்ணா பேர்ல கட்சி நடத்துற அடிமை அதிமுக பத்தி கேட்கிறேன். ஒரு விஷயம், இது பொது விஷயம் தான், வரி செலுத்தாதது பொது விஷயம் தான், இந்த அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு காசு கொடுக்காதது பொது விஷயம் தான். இது ஏதாவது ஒரு போராட்டம் நீ பண்ணிருக்கியா? டிமானிட்டைசேஷன் நம்ம போராட்டம் பண்ணமா இல்லையா? அப்ப எதிர்கட்சியா தானே இருந்தோம். விலைவாசி உயர்ப்பு, ஒன்றிய அரசோட திட்டங்களை அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணமா இல்லையா? அதிமுக ஒரு போராட்டம் நீ மக்களுக்காக, தமிழ் மக்கள் போராட்டம் பண்ணியா? எதுவும் பண்ணாம இன்னைக்கு போய் சரண்டர் ஆகுறீங்கன்னா, நீங்க தமிழர்களோட தன்மானமும், தமிழர்களோட உரிமையும், தமிழர்களோட நிதி பகிர்வும், தமிழோட கல்வி பத்தி உங்களுக்கு அக்கறை கிடையாதுன்னு என்று நன்கு உணர்ந்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அந்த தமிழ்நாட்டு மக்களிடம் மறுபடியும் பேச வேண்டும். ஏன்னா நமக்கு மெமரி லாஸ் இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னைக்கு நேற்று பிரச்சனை காலைல மறந்துடும், அடுத்த நாள் பிரச்சனை நாளைக்கு மறந்துடும். மறக்கக்கூடாது மக்களே. இது நம் இளைஞர்களோட, நம் வரும் தலைமுறையோட, நம் வரும் சங்கதியோட பாதுகாப்பு கவசம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று உணர்த்துவதற்காகவே இந்த பொதுக்கூட்டம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.